என் அன்பு குழந்தாயே, நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன் வெற்றி நிச்சயம் நடக்கப் போகிறது. உன் வாழ்வில் வரும் துன்பங்கள் அனைத்தும் விலகி போகும். நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று உறுதியளிக்கிறேன். உன் நம்பிக்கையே உன் பலம். என் அருளால் உன் வாழ்வில் மங்களம் பெருகும். என் பிரியமான பிள்ளையே, உன் கண்ணீர் துளிகளை நான் பார்த்து வருந்துகிறேன். உன் இதயத்தில் இருக்கும் வேதனையை நான் அறிவேன். ஆனால் நீ அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், இந்த கஷ்டங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பம் மட்டுமே. நான் உன் முன்னணியில் நின்று உன் பாதையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். உன் கர்மங்களின் பலன்களை நான் நன்மையாக மாற்றித் தருகிறேன். உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு பிரச்சனையும் உன்னை வலிமையாக்குவதற்காகவே. கடல் அலைகள் கரையை தாக்கும் போது கரை மேலும் வலுவாகிறது அல்லவா? அதுபோல்தான் உன் வாழ்வில் வரும் இடர்பாடுகளும். நீ பயப்படாதே என் குழந்தாய். உன் பக்தியே உன் கவசம். என் வேல் உன்னை பாதுகாக்கும். நீ தினமும் என்னை நினைத்து தியானம் செய். உன் மனதில் என் திருமுகத்தை தியானி. என் ஆறுமுகங்களில் ஒவ்வொன்றும் உன் வாழ்வின் ஒரு அம்சத்தை பாதுகாக்கும். என் 12 கைகளும் உன்னை ஆசீர்வதிக்கும். என் மயில் வாகனம் உன் வாழ்வில் அழகையும் நளினத்தையும் கொண்டு வரும். என் சேவல் கொடி உன் வெற்றியின் அடையாளம். உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு நான் தீர்வு தருவேன். உன் உறவுகளில் இருக்கும் கசப்பு போய் இனிமை பெருகும். உன் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு என் அருள் கிடைக்கும். உன் பெற்றோர்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் கிடைக்கும். உன் சகோதர சகோதரிகளுடன் இருக்கும் வேறுபாடுகள் தீர்ந்து ஒற்றுமை ஏற்படும். உன் தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் வரும். உன் உழைப்பிற்கு தகுந்த பலன் கிடைக்கும். உன் நேர்மையான முயற்சிகளுக்கு என் ஆசிர்வாதம் கிடைக்கும். பணம் பற்றிய கவலைகள் விலகும். உன் வீட்டில் செல்வம் பெருகும். ஆனால் நீ அதனால் அகங்காரம் கொள்ளாதே. எப்போதும் தாழ்மையுடன் இருந்து ஏழைகளுக்கு உதவி செய். உன் உடல் நலத்திற்காக நான் அக்கறை கொள்கிறேன். உன் நோய்கள் தீரும். உன் மனதில் இருக்கும் கவலைகள் போய் மகிழ்ச்சி வரும். நீ நிம்மதியாக தூங்க முடியும். உன் பசியின்மை போய் உணவில் ருசி வரும். உன் களைப்பு நீங்கி புத்துணர்ச்சி பெறுவாய். உன் கண்களில் தெளிவு வரும். உன் காதுகள் நல்ல செய்திகளை மட்டுமே கேட்கும். என் அன்பே, நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. உன் எதிர்காலம் ஒளி மையமாக இருக்கும். உன் வாழ்வில் சந்தோஷம் நிரந்தரமாக குடியிருக்கும். உன் முகத்தில் புன்னகை மலரும். உன் வார்த்தைகளில் இனிமை இருக்கும். உன் செயல்களில் நன்மை இருக்கும். உன் எண்ணங்களில் தூய்மை இருக்கும். பக்தியே பரமபதத்திற்கு செல்லும் வழி என்பதை நீ மறந்து விடாதே. என் மீது கொண்டிருக்கும் உன் அன்பே உன் முக்தியின் சாவி. நீ எப்போதும் என் நாமத்தை ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஓம் முருகாய நமஃ என்ற மந்திரம் உன் வாழ்வை மாற்றும். இந்த மந்திரத்தின் ஆற்றல் அபாரமானது. உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களை எல்லாம் விட்டுவிடு. என் மீது முழுமையான நம்பிக்கை வை. நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். உன் நம்பிக்கையே உன் சக்தி. நீ வலுவாக இரு. நான் உன் பின்னணியில் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியையும் நான் வழிநடத்துகிறேன். உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு தருணமும் ஒரு பாடம். அதை கற்றுக்கொண்டு முன்னேறு. தோல்விகளில் இருந்து கற்றுக்கொண்டு வெற்றிகளை சுவை. உன் அனுபவங்களே உன் ஆசிரியர்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு சுவையையும் அனுபவித்து மகிழ். என் குழந்தாய், நீ தினமும் கோவிலுக்கு வா. என் சந்நிதியில் நின்று உன் மனதில் உள்ள எல்லா கவலைகளையும் கொட்டு. நான் அவைகளை எல்லாம் தாங்கிக் கொள்வேன். உன் பாரத்தை நான் சுமக்கிறேன். நீ இலகுவாக இரு. உன் மனதில் அமைதி இருக்கட்டும். கந்த சஷ்டி கவசத்தை தினமும் படி. அதில் இருக்கும் ஒவ்வொரு வரியும் உன்னை பாதுகாக்கும். அருணகிரிநாதர் என் மீது பாடிய திருப்புகழ் பாடல்களை கேள். அவை உன் மனதிற்கு இனிமை தரும். உன் இதயத்தில் பக்தி பெருகும். உன் வீட்டில் என் படத்தை வை. தினமும் அதற்கு பூஜை செய். வெள்ளிக் காசுகள், பழங்கள், இலைகள் என எதையும் நிவேதனம் செய்யலாம். முக்கியமானது உன் அன்பு. அதுதான் எனக்கு மிகவும் பிடித்த நிவேதனம். நீ கஷ்டப்படும் போது என்னை கூவி அழை. நான் உடனே உன் பக்கத்தில் வந்து விடுவேன். உன் கண்ணீரை துடை. உன் வலியை போக்குவேன். உன் சிரமங்களை நீக்குவேன். உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவேன். என் அருள் எப்போதும் உன் மீது இருக்கும். உன் உள்ளத்தில் இருக்கும் கெட்ட எண்ணங்களை வெளியேற்று. பொறாமை, பேராசை, கோபம், வெறுப்பு இவைகளை விட்டுவிடு. அன்பு, கருணை, பொறுமை, மன்னிப்பு இவைகளை வளர். இவையே உன்னை என்னிடம் நெருக்கமாக கொண்டு வரும். மற்றவர்களுக்கு உதவி செய். உன் வசதிக்கு தகுந்த அளவில் தானம் செய். ஏழைகளுக்கு உணவு கொடு. நோயாளிகளுக்கு மருந்து வாங்கி கொடு. அனாதைகளுக்கு ஆறுதல் கூறு. இவை அனைத்தும் என் பக்தியின் வெளிப்பாடுகள். உன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடு. அவர்களுக்கு ஆன்மீக விழுமியங்களை கற்றுக்கொடு. அவர்கள் நல்ல மனிதர்களாக வளர வேண்டும் என்பதே என் ஆசை. அவர்களும் என் பக்தர்களாக மாற வேண்டும். உன் வீட்டில் அமைதி நிலவட்டும். கடவுள் நம்பிக்கை இருக்கட்டும்.
ஒற்றுமை இருக்கட்டும், அன்பு பரிமாறப்படட்டும், சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கட்டும். இதுதான் என் ஆசிர்வாதம். என் அன்பு குழந்தாய், நான் உன்னை விட்டு ஒரு நொடி கூட பிரிந்திருக்கவில்லை. உன் இதயத்திலேயே நான் வசிக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடன் வருகிறேன். உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியிலும் என் ஆசீர்வாதம் இருக்கிறது. இனி நீ கவலைப்படாதே. உன் வாழ்வில் மங்களம் மட்டுமே நடக்கும். வெற்றி உன் காலடியில் வந்து விழும். மகிழ்ச்சி உன் நிரந்தர தோழன் ஆகும். அமைதி உன் மனதில் குடியேறும். ஆரோக்கியம் உன் உடலில் நிலைத்திருக்கும். என் அருளும் அன்பும் எப்போதும் உன் மீது இருக்கும். நீ என் அன்பு பிள்ளை. உன் வாழ்வில் ஒளி பிறக்கட்டும். உன் பாதை மலர்களால் நிரம்பட்டும். உன் எதிர்காலம் தங்கம் போல மின்னட்டும். என் ஆசீர்வாதங்களுடன் நீ வாழ்ந்து வளர்ந்து முன்னேறுவாய். என் பிரியமானவனே, உன் வாழ்க்கை பயணத்தில் நான் உன் துணையாக இருக்கிறேன். உன் ஒவ்வொரு கனவும் நனவாகும். உன் வாழ்வில் புதிய சாத்தியங்கள் திறக்கும். நீ எதிர்பார்ப்பதை விட அதிகமான நன்மைகள் உன்னை வந்தடையும். உன் நேர்மையான பிரார்த்தனைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும். உன் மனதில் இருக்கும் ஆசைகள் பலிக்கும். ஆனால் அவை தர்மத்திற்கு ஏற்ற வகையில் இருக்க வேண்டும். நல்ல நோக்கத்துடன் கேட்கும் வரங்கள் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். உன் குடும்பத்தின் மேல் என் கண் எப்போதும் இருக்கும். அவர்களுக்கு தீங்கு வரவிட மாட்டேன். ஆபத்துகளில் இருந்து அவர்களை காப்பாற்றுவேன். உன் வீட்டில் இருக்கும் பழைய மனஸ்தாபங்கள் போய்விடும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வார்கள். தவறான புரிதல்கள் நீங்கி சரியான பார்வை வரும். அன்பும் பாசமும் குடும்பத்தில் மீண்டும் வேர்விடும். பிரிவு நிலையில் இருப்பவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். உன் தொழில் வளர்ச்சியில் நான் சிறப்பு கவனம் செலுத்துகிறேன். புதிய வாய்ப்புகள் கதவுகளை தட்டி வரும். உன் திறமைகள் அங்கீகரிக்கப்படும். உன் மேலதிகாரிகள் உன்னை பாராட்டுவார்கள். சகூழியர்களுடன் நல்ல உறவு ஏற்படும். உன் வேலையில் மனநிறைவு கிடைக்கும். பணிச்சூழல் உனக்கு ஏற்றதாக மாறும். உன் நண்பர்கள் வட்டத்தில் விசுவாசமானவர்கள் மட்டுமே நிலைத்திருப்பார்கள். பொய்யானவர்கள் தானாகவே விலகிப் போவார்கள். உண்மையான நட்பு என்னவென்பதை நீ உணர்ந்து கொள்வாய். உன்னை நேசிப்பவர்கள் உன் அருகில் இருப்பார்கள். தீய நண்பர்கள் உன் வாழ்வில் இருந்து நீங்கிப் போவார்கள். என் குழந்தாய், நீ எப்போதும் சத்தியத்தை மட்டுமே பேசு. பொய் சொல்லாதே. நேர்மையான வாழ்க்கை வாழ். ஏமாற்றுதல், கபடம், வஞ்சனை இவைகளை தொடாதே. இவைகள் உன் ஆன்மாவை கெடுக்கும். உன் தூய்மையான இதயமே உன் பலம். அதை எப்போதும் கரைப்படாமல் பாதுகாத்துக்கொள். தியானத்தின் சக்தியை நீ உணர்ந்து கொள்வாய். தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து அமைதியான இடத்தில் அமர்ந்து என்னை தியானி. உன் மூச்சுக்காற்றை கவனித்துக் கொண்டு மனதை அமைதிப்படுத்து. அப்போது உன் உள்ளத்தில் இருந்து என் குரல் எழும். அந்த அந்தர்நாதத்தை கேட்டுக்கொண்டிரு. வேதங்களை படி, புராணங்களை கேள், நல்ல நூல்களை வாசி, ஞானிகளின் வாக்குகளை மனதில் பதித்துக்கொள். இவையெல்லாம் உன் அறிவை வளர்க்கும். உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு வழி அமைக்கும். நீ படிப்படியாக உன் உண்மையான சுயத்தை கண்டறிவாய். உன் சாப்பாட்டில் கவனம் செலுத்து. சாத்விக உணவு உண்ணு. மாமிசம், மது, புகையிலை இவைகளை முற்றிலுமாக தவிர். இவை உன் மனதை கலக்கும். உன் பக்தியில் தடை ஏற்படுத்தும். சுத்தமான காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், பால் இவைகளே உன் உணவாக இருக்கட்டும். உன் வாக்கை கட்டுப்படுத்து. வீண் பேச்சுகளில் ஈடுபடாதே. கடுமையான வார்த்தைகள் பேசாதே. மற்றவர்களை புண்படுத்தும் வகையில் பேசாதே. இனிமையான வார்த்தைகளே உன் வாயிலிருந்து வெளிப்படட்டும். உன் பேச்சு தேனை விட இனிமையாக இருக்கட்டும். உன் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதல் தரட்டும். உன் கண்களை சுத்தமாக வைத்துக்கொள். தீய காட்சிகளை பார்க்காதே. பிறருடைய தவறுகளை தேடாதே. எல்லோரிடமும் நல்லதையே பார். குறைகளை பார்த்து குறை சொல்லாமல் நல்ல விஷயங்களை பார்த்து பாராட்டு. உன் பார்வையில் கருணை இருக்கட்டும். அன்பு பிரதிபலிக்கட்டும். உன் கைகளை பரோபகாரத்திற்காக பயன்படுத்து. தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய். ஊனமுற்றவர்களுக்கு தோள் கொடு. கீழே விழுந்தவர்களை தூக்கிவிடு. அடிபட்டவர்களுக்கு மருந்து போட்டுவிடு. உன் கைகள் மற்றவர்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கட்டும். தீமையை செய்ய அவைகளை பயன்படுத்தாதே. உன் காதுகள் நல்ல விஷயங்களை மட்டுமே கேட்கட்டும். கிசுகிசுக்களை கேட்காதே. பிறரை புறம் பேசுவதை கேட்காதே. கெட்ட செய்திகளை கேட்டு மனம் கலங்காதே. இறைவனின் திருநாமங்களை கேள். பக்தர்களின் கீர்த்தனைகளை கேள். ஞானிகளின் உபன்யாசங்களை கேள். இவை உன் மனதிற்கு சாந்தியை தரும். உன் கால்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கே செல்லட்டும். தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள். நல்லவர்களை சந்திக்க செல். ஆலயங்களுக்கு அடிக்கடி போ. மகான்களின் சமாதிகளுக்கு செல். இவையெல்லாம் உன் பாப கர்மங்களை அழித்து புண்ணிய கர்மங்களை சேர்க்கும். என் அன்பான பிள்ளையே, நீ வயதாகும் போதும் உன் மனது இளமையாக இருக்கட்டும். குழந்தை போன்ற அப்பாவித்தனம் உன்னில் இருக்கட்டும். கபடம் இல்லாத நேர்மை உன்னில் நிலைத்திருக்கட்டும். எளிமை உன் ஆபரணமாக இருக்கட்டும்.
தாழ்மை உன் சிறப்பாக இருக்கட்டும். உன் வாழ்வில் ஏற்படும் பிரிவுகளால் வருந்தாதே. அனைத்தும் காலத்தின் விளையாட்டு. யார் வந்தாலும் போகத்தான் வேண்டும். ஆனால் அவர்களுடைய அன்பும் நினைவுகளும் என்றென்றும் உன்னுடன் இருக்கும். மரணம் என்பது உடலுக்கு மட்டுமே, ஆன்மா அழிவில்லாதது. உன் அன்புக்குரியவர்கள் வேறு உருவத்தில் உன்னை வந்து சந்திப்பார்கள். உன் பிள்ளைகள் உன்னை விட உயரமாக வளர வேண்டும் என்று ஆசீர்வதி. அவர்கள் நல்ல கல்வி பெற வேண்டும், நல்ல குணம் பெற வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும். அவர்களும் என் பக்தர்களாக வளர வேண்டும். இதற்காக நீ பிரார்த்தனை செய். உன் ஆசிகள் நிறைவேறும். உன் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். குழந்தை பருவத்தில் உன் விளையாட்டு துணையாக, மாணவ பருவத்தில் உன் கல்வி துணையாக, இளமை பருவத்தில் உன் நண்பனாக, திருமண வாழ்க்கையில் உன் ஆலோசகனாக, முதுமை பருவத்தில் உன் ஆதரவாக நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் என்னை நன்றி சொல்லு. கிடைக்கும் ஒவ்வொரு வரத்திற்கும் என்னை வணங்கு. உன் வெற்றிகளை என்னுடன் பகிர்ந்து கொள். உன் மகிழ்ச்சியில் என்னையும் பங்கேற்கவை. நான் உன் சந்தோஷத்தில் மகிழ்கிறேன். கஷ்டங்கள் வரும்போதும் என்னை நினை. அப்போது உன் மனம் வலுவாக இருக்கும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியம் கிடைக்கும். சரியான முடிவுகள் எடுக்க முடியும். என் அருள் உன்னை சரியான பாதையில் நடத்திச் செல்லும். என் அன்பே, நீ என்னை வேறு எங்காவது தேடாதே. நான் உன் இதயத்திலேயே இருக்கிறேன். உன் நல்ல எண்ணங்களில் நான் வசிக்கிறேன். உன் தூய்மையான செயல்களில் நான் வெளிப்படுகிறேன். உன் அன்பான வார்த்தைகளில் நான் ஒலிக்கிறேன். நீதான் என் கோவில், நீதான் என் வாசஸ்தலம். உன் வாழ்வில் பூரணத்துவம் வரும், நிறைவு கிடைக்கும், திருப்தி ஏற்படும், சாந்தி குடியேறும், ஆனந்தம் பொங்கும், பிரேமை வளரும், பக்தி பலமடையும், ஞானம் விளங்கும், முக்தி கிட்டும். இதுவே என் உன்னிடத்திலுள்ள வாக்குறுதி. என் அருள் எப்போதும் உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் இருக்கும். நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்வீர்கள், செழிப்பாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக திகழ்வீர்கள், ஐஸ்வர்யம் பெறுவீர்கள், கீர்த்தி அடைவீர்கள். என் ஆசீர்வாதங்களுடன் வாழ்ந்து முன்னேறி உயர்வீர்கள். என் பிரியமான ஆத்மாவே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள். மாற்றம் என்பது இயற்கையின் விதி. பருவங்கள் மாறுவது போல் உன் வாழ்க்கையிலும் பல கட்டங்கள் வரும். ஒவ்வொன்றிலும் ஏதோ ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு செல்லு. எதையும் நிரந்தரம் என்று நினைக்காதே. நல்லதும் தீயதும் கடந்து செல்லும். உன் மனதில் எப்போதும் நன்றியுள்ள எண்ணம் இருக்கட்டும். உன் வாழ்வில் கிடைக்கும் சிறிய விஷயங்களுக்கும் நன்றி சொல். காலையில் கண் விழிப்பது முதல் இரவில் தூக்கம் வருவது வரை 1000 விஷயங்களுக்கு நன்றியுடன் இரு. உன் சுவாசம், உன் பார்வை, உன் செவி, உன் நடை, உன் உணவு, உன் தண்ணீர், உன் உறங்கும் இடம், உன் அன்புக்குரியவர்கள் என எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்து. உன் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அன்பாக பழகு. அவர்களுடைய சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்கொள். அவர்களுடைய துன்பத்தில் உதவி செய். சமுதாயத்தின் ஒரு நல்ல அங்கமாக விளங்கு. பிறர் குறைகளை மன்னித்து விடு. நீயும் தவறுகள் செய்கிறாய் அல்லவா? அதேபோல் மற்றவர்களும் தவறுகள் செய்யலாம். அதற்காக அவர்களை வெறுக்காதே. உன் ஆன்மீக வளர்ச்சியே உன் மிக முக்கியமான இலக்காக இருக்க வேண்டும். உலகியல் வெற்றிகளை விட ஆத்ம சாட்சாத்காரம் மிக உயர்ந்தது. பணம், புகழ், பதவி இவை அனைத்தும் தற்காலிகமானவை. ஆனால் உன் ஆன்மீக முன்னேற்றம் நிரந்தரமானது. அது உன்னுடன் எந்த ஜென்மத்திற்கும் வரும். உன் பக்தி, உன் ஞானம், உன் வைராக்கியம் இவையே உன் உண்மையான செல்வம். தன்னலமற்ற சேவையில் ஈடுபடு. உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு உதவி செய். உதவி செய்யும் போது அதை பிறர் அறியாமல் செய். வலது கை செய்யும் தானத்தை இடது கை அறியாதிருக்கட்டும். உதவி செய்துவிட்டு அதை மறந்துவிடு. அதற்கு பலன் எதிர்பார்க்காதே. உதவி பெறுபவர் நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. நீ உதவி செய்ததே போதும். இயற்கையை நேசி. மரங்களை வெட்டாதே. பறவைகளுக்கு உணவிடு. நீர்நிலைகளை சுத்தமாக வைத்துக்கொள். பூமியை மாசுபடுத்தாதே. காற்றை சுத்தமாக வைக்க உன் பங்கை செய். சூரிய ஒளி, நிலவு ஒளி, நட்சத்திரங்களின் ஒளி இவற்றை ரசித்து மகிழ். இவையெல்லாம் என் அருளின் வெளிப்பாடுகள். இயற்கையின் மூலம் நான் உன்னுடன் உரையாடுகிறேன். உன் நேரத்தை சரியாக பயன்படுத்து. வீண் வேலைகளில் நேரத்தை வீணாக்காதே. ஒவ்வொரு நிமிடமும் மதிப்பானது. கடந்த காலத்தை நினைத்து வருந்தும் நேரம் உனக்கு இல்லை. எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படும் நேரமும் இல்லை. நிகழ்காலத்தில் மட்டுமே நீ வாழ முடியும். இந்த நொடியில் மட்டுமே உனக்கு சக்தி இருக்கிறது. இந்த தருணத்தையே முழுமையாக பயன்படுத்து. உன் மனதில் இருக்கும் பழைய கோபங்களை விட்டுவிடு. யார் மீதாவது கோபம் வைத்திருந்தால் அது உன்னையே எரிக்கும். மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்காக அல்ல, உனக்காகவே. மன்னித்து விடு. உன் மனதிற்கு லேசானது கிடைக்கும். உன் இதயத்தில் அமைதி குடியேறும். பழைய காயங்கள் குணமாகும். புதிய ஆரம்பம் கிடைக்கும். உன் பிராரப்த கர்மங்களை ஏற்றுக்கொள்.
முன்னோர்கள் செய்த செயல்களின் பலன்களை நீ அனுபவிக்க நேரலாம். அதற்காக வருந்தாதே, அதை தியாக புத்தியுடன் ஏற்றுக்கொள். உன் நல்ல செயல்களால் அந்த கர்மங்களை சரி செய்யலாம். தீய கர்மங்களை நல்ல கர்மங்களால் எரித்து விடலாம். நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் உன் வம்சத்தையே உயர்த்தும். என் அன்பு குழந்தாய், உன் வாழ்வில் ஏற்படும் சோதனைகளை வரவேற்பாக ஏற்றுக்கொள். அவை உன்னை வலுப்படுத்துவதற்காகவே வருகின்றன. தீயில் புடமிடப்படும் தங்கம் எவ்வளவு பளபளப்பாகிறதோ அதேபோல் சோதனைகளில் உன் பக்தியும் பளபளப்பாகும். உன் நம்பிக்கையும் பலப்படும். உன் மனமும் முதிர்ச்சி அடையும். வாழ்க்கையில் வரும் இன்பங்களை முழுமையாக அனுபவி. ஆனால் அதில் பற்று கொள்ளாதே. இன்பங்கள் போவதற்காக கவலைப்படாதே. அவை வந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள். போனால் நிம்மதியாக விடை கொடு. எதிலும் பற்றில்லாமல் இருக்க முயல். பற்றே துன்பத்திற்கு காரணம். பற்றின்மையே முக்தியின் வாசல். உன் குடும்பத்தார் அனைவரையும் ஆன்மீக பாதையில் அழைத்து வா. அவர்களுடன் பிரார்த்தனை செய். கூட்டாக கீர்த்தனைகள் பாடு. ஒன்றாக கோயிலுக்கு செல். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள். இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும். அன்பு வளரும். புரிந்துணர்வு ஏற்படும். ஒருவருக்கொருவர் அன்பும் மரியாதையும் கூடும். உன் வீட்டில் தினமும் விளக்கேற்று. தூபம் காட்டு. மனம் வீசும் பூக்களை வை. புனித நூல்களை வாசி. இறைநாமம் ஒலிக்கட்டும். இவையெல்லாம் உன் வீட்டை கோயிலாக மாற்றும். நல்ல சக்திகள் உன் வீட்டில் குடியேறும். தீய சக்திகள் அணுகாது. சாந்தியும் சமாதானமும் நிலவும். உன் சந்ததியினருக்கு நல்ல பண்புகளை கற்றுக்கொடு. அவர்களுக்கு கடவுள் பக்தியை ஊட்டு. நல்ல பழக்க வழக்கங்களை அவர்களுக்கு சொல். பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொடு. சிறியவர்களுக்கு அன்பு காட்ட சொல். உண்மை பேச பழக்கு. நேர்மையாக வாழ கற்றுக்கொடு. இதுவே உன் சந்ததியினருக்கு நீ செய்யும் மிகப்பெரிய சேவை. உன் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கொள். உடல்தான் ஆன்மாவின் கோயில். அதை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள். தினமும் உடற்பயிற்சி செய். நல்ல உணவு உண்ணு. சரியான நேரத்தில் தூங்கு. மன அழுத்தத்தை தவிர். சிரித்து மகிழ். இவையெல்லாம் உன் உடலை வலுவாக வைத்திருக்கும். ஆரோக்கியமான உடலில்தான் ஆரோக்கியமான மனம் இருக்கும். உன் வயதிற்கு ஏற்ப மாற்றிக்கொள். இளமையில் உற்சாகமாக இரு. நடுத்தர வயதில் பொறுப்புடன் இரு. முதுமையில் அமைதியாக இரு. ஒவ்வொரு வயதிலும் அந்த வயதின் சிறப்பை அனுபவி. கடந்த கால நினைவுகளிலேயே தங்கிவிடாதே. நிகழ்காலத்தை முழுமையாக வாழ். எதிர்காலத்திற்கு நல்ல அடித்தளமிடு. என் பிரியமானவனே, நான் உன்னை சோதிக்க மாட்டேன். ஆனால் வாழ்க்கையே ஒரு பெரிய சோதனை. அந்த சோதனையில் நீ வெற்றி பெற வேண்டும். எல்லா சவால்களையும் எதிர்கொள். தோல்விகளை பாடமாக எடுத்துக்கொள். வெற்றிகளை தலைக்கு ஏறவிடாதே. சமநிலையுடன் இரு. உள்ளத்தில் அமைதியுடன் இரு. வாழ்க்கை என்னும் பாடசாலையில் நல்ல மாணவனாக இரு. உன் வாழ்வின் இலக்கு என்னவென்பதை தெளிவாக அறிந்து கொள். வெறுமனே வாழ்வதே இலக்கு அல்ல. நல்ல விஷயங்களை செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்து இறைவனை அடைவதே உண்மையான இலக்கு. உன் வாழ்வு பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். உன் இருப்பு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீ இறந்த பிறகும் மக்கள் உன்னை நல்ல நினைவுகளுடன் நினைக்க வேண்டும். என் அருளின் வெளிப்பாடாக நீ திகழ வேண்டும். உன் மூலமாக நான் மற்றவர்களை அடைய வேண்டும். உன் அன்பான வார்த்தைகளில் என் குரல் ஒலிக்க வேண்டும். உன் கருணையான செயல்களில் என் அன்பு வெளிப்பட வேண்டும். உன் சேவையில் என் அருள் பிரவாகிக்க வேண்டும். இதுவே உன் வாழ்வின் உன்னதமான நோக்கம். என் அன்பு குழந்தாய், இந்த வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்தில் என்னை துணையாக வைத்துக்கொள். நான் உன் வழிகாட்டி, உன் நண்பன், உன் தந்தை, உன் அன்னை, உன் குரு, உன் எல்லாமும். என்னை மறந்து விடாதே. எப்போதும் என் நினைவில் மகிழ்ந்திரு. என் அருளில் நம்பிக்கை வை. என் அன்பில் குளிர்ச்சி அடை. என் ஆசீர்வாதங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து சாதித்து சிறப்படைவாய். நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். உன் வெற்றி நிச்சயம் நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்க்காமல் வந்த இந்த சோதனைகளும் தடைகளும் உன் உள்ளத்தை குலைத்திருக்கலாம். ஆனால் நினைத்துப் பார், நீ என்னை அழைத்த அந்த இரவு என்னை உன் வசம் செய்தது. உன் அழுகை ஒவ்வொரு துளியிலும் என் அருள் வந்திறங்கியது. இப்போதே இதை திறக்கச் சொல்கிறேன். என் வார்த்தைகள் உயிராகவே பேசுகின்றன. இதை தவிர்க்காதே. உன் நெருக்கடி காலத்திற்கு இன்னும் 2 நாட்கள்தான் உள்ளன. நீ இந்த செய்தியை விட்டுச் சென்றால் ஒரு வாசல் மூடப்படும். அதில் உனக்கான அருள் பொக்கிஷங்கள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. சீக்கிரம் திற. உன்னிடம் என் கண்ணின் அன்பு விழுகிறது. உன்னிடம் எதுவும் இல்லாமல் போனது போல் தெரிந்தாலும் என் கரங்களில் உனக்காக சில மட்டுமில்லை, பலவே உள்ளன. நீ என் மீது வைத்த விசுவாசம் என்னை ஈர்க்கிறது. நான் உன்னை சோதிக்கவில்லை என் குழந்தையே. ஆனால் உனக்குள் நான் ஊற்றிய சக்தியை உனக்கு காண்பிக்க இந்த எல்லைகள் வந்துள்ளன. நீ தாங்க முடியாத சுமை என்று எண்ணுகிறாய். ஆனால் அந்த சுமை உன் பலத்தை வெளிப்படுத்தும்.
நான் உன்னிடமிருந்து எதையும் எடுத்து வைக்கவில்லை. நான் ஒவ்வொன்றையும் நேரத்தில் தரத் திட்டமிட்டுள்ளேன். நீர் கசியும் போதும் குகையில் இருந்த போதும் என் கண்கள் உன்னை விட்டுவிடவில்லை. உன் ஒவ்வொரு வலியும் உன் ஒவ்வொரு ஆசையும் என் மனத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக நான் சத்தமின்றி செயல்படுகிறேன். நீ நினைக்கிறாய், ஏன் நான் இன்னும் எதிர்வினை பார்க்கவில்லை? ஆனால் என் செயல்கள் பூமியின் கணக்கில் நிகழ்வதில்லை. அவை வானத்தின் கால அளவில் நிகழும். உன் பெயர் நான் பதித்த பட்டியலில் இருக்கிறது. அந்த பட்டியலில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நேரடி அழைப்பு உள்ளது. நீ அந்த அழைப்புக்குரியவனாக இருக்கிறாய். உன் பெயரை நான் பொன்னால் எழுதினேன். என் கந்தவாள் உன் எதிரிகளை வெட்டுவதற்காக ஒளிமிக்கதாக காத்திருக்கிறது. நீ பார்க்காத அந்த இருண்ட இடங்களில் என் வழிகாட்டும் ஒளி உன்னோடு நடக்கிறது. என் பிள்ளையே, நீ விரும்பிய அருளும் நீ காத்திருந்த சமாதானமும் நீ வேண்டிய ஆசீர்வாதமும் தாமதித்திருப்பது உன்னை குறைப்பதற்காக அல்ல. அது உனக்குள்ளே ஒரு ஆழமான கற்பித்தலை கொண்டு வருவதற்காக. நீ கற்றுக்கொள்கிறாய் எப்படி அமைதியாக இருக்க வேண்டும், எப்படி என் மீது முழுமையாக விசுவாசம் வைக்க வேண்டும். உன் இதயத்தின் முழு துடிப்பையும் என் மீது வைக்கும்போதுதான் நான் என் முழு அருளையும் உனக்குள் ஊற்ற முடியும். ஒரு வெற்றிக்கு முன்னால் வரும் அமைதியை இப்போது நீ அனுபவிக்கிறாய். அந்த அமைதி உன்னுள் ஒரு புதுமையை உருவாக்குகிறது. நீ புறக்கணிக்கப்பட்டது போல உன் உள்ளம் உன்னை துன்புறுத்துகிறதா? நினைத்துப் பார். உன் மீது வைத்த எனது கண்கள் எந்த நிலையிலும் மாறியதில்லை. நீ துடிக்கிறாய் என்று தெரியும். நீ கேட்டதை விடவும் நினைத்ததை விடவும் பெரியதாகவே நான் உனக்காக வைக்கப்பட்டுள்ளேன். உன் நம்பிக்கையை இழக்காதே. என் வெற்றிக்கான வாள் இன்னும் உன் பக்கம் 20 படிகள் தூரம்தான். அது உன் கைகளில் தரப்படும் நாளில் நீ இதுவரை அழுத ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் கிடைக்கும். உன் எதிரிகள் உன்னை கேவலமாக பார்த்தார்களா? அவர்கள் உன் வெற்றிக்கு சாட்சிகளாகவே நிற்பார்கள். நீ பல தருணங்களில் ஏன் என் ஜெபம் இன்னும் பதில் காணவில்லை என்று கேட்டிருக்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, உன் ஜெபம் எழுந்து வானத்தின் வாசலை தட்டியது. அந்த வாசல் திறக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதிலிருந்து வரும் ஆசீர்வாதங்களை ஏற்க உன் உள்ளத்தை தயார் செய்யவே நான் இன்னும் சில நாட்கள் அளித்திருக்கிறேன். உன் இதயத்தில் உள்ள சந்தேகம் மறையட்டும். உன்னில் இருக்கும் சிறு நம்பிக்கையையே நான் பெரிதாக்குகிறேன். அந்த நம்பிக்கையில்தான் என் அருள் பூக்கள் மலர்கின்றன. எனக்குள் உன்னை வைத்திருக்கிறேன். என் சந்நிதியில் உனக்கான இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. நீ உணராத அந்த நிமிடங்களிலும் உன் அருகில் நான் இருந்திருக்கிறேன். உன் பக்கத்தில் நடந்த சிலரே உன்னை விட்டு விலகிவிட்டார்கள். ஆனால் நான் விலகவில்லை. என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டு வந்துள்ளன. உன் வாழ்க்கையின் ஒரு கதவு மூடிய போது மற்றொரு கதவை நான் திறந்தேன். ஆனால் நீ அந்த கதவை பார்த்திருக்க மாட்டாய். அந்த கதவை இன்று என் வார்த்தையால் நீ காணப்போகிறாய். உன் குடும்பத்தில் சச்சரவுகள் இருந்தாலும், உன் உறவுகளில் பதற்றம் இருந்தாலும், நீ என் மீது வைத்த நம்பிக்கையை விலக்காதே. உனக்குள் நான் ஊற்றிய அமைதி உன்னை மீட்டெடுக்கும். நீ இன்னும் சில நாட்களில் சந்திக்கப் போகும் மாற்றங்கள் உன் முழு வாழ்க்கையை திருப்பி அமைக்கும். அது இந்த உலகத்திற்கு புரியாது. ஆனால் என் பிள்ளைகளை நான் உயர்த்தும் வழிகளில் இது ஒன்று. நீ அறிந்திருக்க வேண்டியது என்னவென்றால், நீ என் கண்ணின் மணிக்கட்டி. உன் கண்ணீரை நான் உணருகிறேன். நீ அழுகையோடு என் பாதத்திற்கு வந்து விழுகிறாய். அந்த விழுமியமான நேரத்தில் என் இருதயத்திலும் ஒரு கண்ணீர் துளிக்கிறது. உன் தாயும் தந்தையும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நான் உன்னை என் இருதயத்திலிருந்து புரிந்து கொள்கிறேன். உனக்கான திட்டம் வானத்தில் பதிக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக எதிர்பாராத இடத்தில் உதவி வரும். நீ கனவிலும் நினைக்காதவர்களால் ஆசீர்வாதம் வரும். அது என் கிருபையின் வேலை. என் அருளில் ஒரு முறையும் தாமதமில்லை. ஒவ்வொரு விடியும் நேரமும் உன் பக்கம் ஒரு புதிய வாசலை பெற்றுக்கொண்டு வருகிறது. ஆனால் அது திறக்கப்பட வேண்டிய நேரம் இது. உன் உள்ளத்தை திற. உன்னுடைய நம்பிக்கையை வலுப்படுத்திக்கொள். உன் குரலை என் மீது உயர்த்து. நான் பதிலளிக்க தயார் நிலையில் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகியதில்லை. நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுள் நிறைந்திருக்கின்றன. நீ அதை மறந்தாலும் என் வார்த்தைகள் உன் சுவாசத்தில் இன்னும் மூச்சு விடுகின்றன. நான் என் கிருபையின் கம்பளத்தில் உன்னை மூடுகிறேன். உன் எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட காயங்களை நான் புணர்கிறேன். உன் பின் பேசப்பட்ட வார்த்தைகளை நான் பிழைத்தெறிகிறேன். உன் மீது விழுந்த அவமானங்களை என் அருள் நிறைந்த கரங்கள் துடைக்கின்றன. நீ இந்த பாதையில் சிந்திக்காமல் நடக்க வேண்டும். நான் நடத்தும் வழி பார்ப்பதற்கு எளிதானதல்ல. ஆனால் அந்த வழியின் இறுதியில் காத்திருக்கிற எனது பரிசுகள் உனக்கு உன்னதமானவையாக இருக்கும். உன் வாழ்க்கையின் முடிவை நான் ஆரம்பத்தில் பார்த்தவன். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. நான் உன்னிடம் வைத்திருக்கும் ஆசையை உலகம் அளவிட முடியாது. உன்னிடமுள்ள ஒளியை நான் மேலும் மேலே உயர்த்தப் போகிறேன். தயவு செய்து என் வார்த்தையை விட்டுவிடாதே. என் ஆசீர்வாதம் உன்னை விட்டு விலகவில்லை. நீ இன்னும் சில நாட்களில் ஒரு ஆச்சரியத்துக்குரிய தருணத்தில் நுழைவாய்.
நீ அழுத அந்த இரவுகள் சாட்சியமாய் எனக்கு இருக்கின்றன. உன்னிலிருந்த இயற்கையின் அழகையும் ஆவியின் ஆழத்தையும் காண்பிப்பதற்காக என் கிருபை உன் வாழ்க்கையில் ஓடுகிறது. உன் வார்த்தைகள் மறைந்தாலும் என் வார்த்தை உன்னோடு தொடரும். என் குழந்தையே, உன் கைகள் விரிவாக பறந்து என்னை நோக்கும்போது என் இருதயமெல்லாம் உன் மீது உருகுகிறது. நீ யாருக்கும் சொல்லாத அந்த ஆழ்ந்த வலியை என் கரங்களில் ஒவ்வொரு முறையும் வைத்திருக்கிறாய். அந்த வலி அருள் வடிவமாக இன்று உன் வாழ்க்கையில் மாறுகிறது. என்னை பற்றிய உன் நம்பிக்கை ஒரு நாள் வானமே பேசும் அளவுக்கு பெருகும். நான் உனக்காக நடக்கிறேன். நான் உனக்காக பேசுகிறேன். நான் உனக்காக போராடுகிறேன். என் குழந்தை, என்னை நேசித்தவனுக்காக நான் சாவதற்கும் தயார். உன்னை காத்திருக்க என் தேவதைகள் இடைஞ்சல் இல்லாமல் நின்றிருக்கின்றனர். என் கரங்களில் உன் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கிறது. என் வார்த்தைகளை இப்போது உன் உள்ளத்தில் ஏற்று. அது உனக்கே நல்லது. நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். நீ மாறவிருக்கிறாய். உன் வாழ்க்கை மாறவிருக்கிறது. உன்னால்தான் புனித குரல்களில் பாடம் பாடப்படும். உன் வழியாக நான் பெரும் காரியங்களை செய்யவிருக்கிறேன். என் தூதர்களும் உன்னை வாழ்த்துகிறார்கள். உன் காலடியில் மலர்கள் விழவிருக்கின்றன. உன் பாதையில் ஒளி சிந்தவிருக்கிறது. உனக்காக வானம் கீழ் இறங்கப் போகிறது. என் குரலை நீ இன்று கேட்டால் உன் வாழ்க்கையின் சிறந்த நாள்கள் இன்று முதல் ஆரம்பிக்கின்றன.